Hello to all student. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா chapter wise public examination collection 2 mark 3 mark 5 mark தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல இருக்கிற क्वेश्चन எல்லாம் படிச்சிருக்கீங்களா பாருங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் PDF வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. chapter 1 ல இருந்து chapter 11 வரைக்கும் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 2 மார்க்ஸ் ஷோ ஆகும். இதுல வந்து பார்த்தா ரிப்பீட்டட் क्वेश्चन ஆச்சு கண்டிப்பா ஸ்லோ லேர்னர்ஸ் பண்ணிச்சிங்க. ஏன்னா சம் क्वेश्चन வந்து பார்த்தா ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த क्वेश्चन ஆச்சு நீங்க மார்க் பண்ணி அந்த क्वेश्चन தரவு படிச்சா கூட ஈஸியா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றது டீடைலா இதல கொடுத்திருப்போம். சோ அந்த சம்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணி நீங்க போடினா கூட கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து பார்த்தா இந்த மாடல்ல கூட கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து பார்த்தா 2 மார்க்ல எல்லா சம்மையும் பாருங்க. அதேபோல 3 மார்க்ல தான் வந்து பார்த்தா உங்களுக்கு சம்ஸே வந்து அதிகமா கேக்குறாங்க. 2 மார்க்ஸ் கூட சம்ஸ் கம்மியா தான் கேக்குறாங்க கம்பல்சரி மட்டும். மத்தபடி 3 மார்க்ஸ்ல ஃபுல்லாவே 2 3 சம்ஸ் கேக்குறாங்க. சோ இந்த சம்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம இதுவரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய சம்ஸ் உடைய ஆன்சர் கீ போட்டாச்சு. அத வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. சோ இதல இருக்கிற எல்லா क्वेश्चन படிச்சிருக்கீங்களா பாருங்க. அப்படி படிக்கலனா இத படிங்க. அடுத்து வந்து பார்த்தா தமிழ் மீடியத்துக்கு வரோம். தமிழ் மீடியத்துக்கு இதே போல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ அதையும் வந்து பார்த்தா படிச்சிங்க. மறக்காம இதுல இருக்கிற எந்த ஒரு क्वेश्चंस மட்டும் ஸ்கிப் பண்றாதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் என்னென்ன சாப்டர் ஆச்சு படிச்சா ஈஸியா பாஸ் பண்ண முடியும்னு சொன்னது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் 5 8 10 படிக்க முடிஞ்சா படிச்சீங்க. இத படிச்சீங்கனாலே வந்து பார்த்தா 4 ல இருந்து 5 5 மார்க் கூட அட்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு தான் திரும்ப சொல்றது. ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். இத நேத்தே போடலாம்னு நினைச்சேன். சோ அதனால தான் இப்ப போடுறேன். இந்த 5 மார்க்ல வந்து பாருங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தா ரிப்பீட்டட் क्वेश्चन தான் அதிகமா வந்திருக்கு. எதுமே வந்து பார்த்தா புதுசா கேட்கல. இது வரைக்கும் 5 மார்க்ல பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க எல்லா லெசன்லயுமே. அதனால வந்து பார்த்தா நல்லா செக் பண்ணிக்கங்க. இதுல இருக்கிற எந்த ஒரு क्वेश्चन ஸ்கிப் பண்ணிடாதீங்க. RLC சர்க்யூட் தான் அதிகமா வந்திருக்கு. AC ஜெனரேட்டர் கேட்டிருக்காங்க. 3rd ல வந்து சம்டைம்ஸ் 5th ல 5 மார்க்ல வந்து பார்த்தா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இல்ல அந்த 3 क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், ஸ்பெக்ட்ரம். 6th 7th எல்லாம் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்ரே படிச்சிங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. 9th லெசனை பொறுத்தவரைக்கும் ஜேதேஷ் தாம்சன் வந்து வர இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கு. 10th லெசன்ல அந்த ஃபுல் வேவ்ல நான் ஆஃப் வேவ் அந்த क्वेश्चन படிச்சிங்க. Thank you.